மான் என்று அழைத்த தமிழ், காற்றோடு கலைத்த தமிழ், நதியோ நடனம் ஆடிய தமிழ், இசையோடு இணைத்த தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், என் பேச்சிலும் தமிழ், என் முற்றிலும் தமிழ் தமிழ் என்று அன்னை தமிழை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானுரை தெய்வத்துள் வைக்க முதும் என்ற வள்ளுவர் வாக்குக்கு இணங்க பாரதம் பெற்ற தவமுதல்வர்களில் ஒருவர். இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் நான் கண்ட உத்தமர் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். மகாத்மா என்றும் தேசப்பிதா என்றும் நாட்டு மக்கள் அனைவராலும் போற்றப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2 போர்பந்தரிலே பிறந்தார். அகிம்சை, பெருமை, அன்பு, பகைவரையும் அனைத்தும் வறண்ட உள்ளம் போன்ற சிறந்த பண்புகளை கொண்டவர் காந்தியடிகள். அமைதியான குணமும் எளிமையான வாழ்வையும் கற்பித்த காந்தியடிகள் சிறு வயதில் அரிச்சந்திரன் நகரத்தை காட்டி பொய் பேசுவதில்லை என உறுதிக்கொண்டு அதன்படி வாழ்ந்தார். தீண்டாமையை அறவே வெறுத்தார், உயர்த்தாவில்லை என்பதை மக்கள் மனதில் தெளிவுபடுத்தினார். இந்திய நாட்டு மக்கள் ஆங்கிலேயரிடம் அறிந்து பற்றி கிடந்ததை பார்த்து வேதனை அடைந்து விடுதலை போராட்டத்தில் முழு சாக ஈடுபட்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வியை கண்டு கொதித்து எழுந்தார். அந்நிய நிறுவனங்களையும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையும் எரித்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்பிற்கு இந்தியர்களுக்கு வரி விதிக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து தியாகரம் மாபெரும் இயக்கத்தை தொடங்கினார். சுதந்திர போராட்டத்தில் உச்சகட்டமாக திரும்பியது ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனை எதிர்த்து விடுதலை நாடெங்கும் பரவியது. அந்நிய அடக்குமுறையிலும் அதை வாமல் வீழ்த்தெறிந்தது விடுதலைக்காய். துப்பாக்கி குண்டுகளோடும் பீரங்கி முழுக்கங்களோடும் போர் செய்ய வந்த வெள்ளையனை அகிம்சை வழியில் நடக்கும் காந்தி அறப்போராட்டத்தை கண்டு அடங்கி போனான். அகிம்சையால் மட்டுமே வெள்ளையனை விரட்ட முடியும் என உறுதியாக நம்பிய காந்தியடிகள் அதன்படி